வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். மாகாண சபை தேர்தலுக்காக பல கட்சிகள் வேட்புமனு தாக்கல். சுயேட்சை குழுக்களின் கட்டுப்பணம் செலுத்தும் காலம் நிறைவு. வடமேல் மாகாண முதலமைச்சர் பதவி தொடர்பில் தயாசிரி ஜெயசேகர மீண்டும் கருத்து. தமிழரின் உரிமையான 13வது திருத்த சட்டத்தை விட்டுக் கொடுக்க முடியாது. பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் கருத்து. சதோச கட்டிட தொகுதியில் ஏற்பட்ட தீயினால் 3 கோடி ரூபாய் நட்டம் என கூட்டுறவு அமைச்சு தெரிவிப்பு. கல்வியை அரசியல்மயப்படுத்துவதை தவிர்க்குமாறு கொழும்பு பேராயர் வேண்டுகோள். අපි කතා කරනවා මේ ආසියාවේ ආශ්චර්ය ගැන. ආසියාවේ ආශ්චර්ය තියෙන ගොඩනැගිලි ගහන එක නෙමෙයි. இனி விரிவான செய்திகள். கொழும்பு வக்ஷோல் வீதியில் உள்ள சதோச மொத்த விற்பனை நிலைய கட்டட தொகுதியில் இன்று அதிகாலை தீ பரவியது. இந்த தீ விபத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. இந்த கட்டிட தொகுதியின் 7வது மாடியில் தான் இன்று அதிகாலை இந்த தீ விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த தீ விபத்து இடம்பெற்ற மாடியில் மொத்த கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சின் ஊடக பிரிவும் அமைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இந்த தீ விபத்தில் சுமார் 3 கோடி ரூபாய் நட்டம் ஏற்பட்டிருப்பதாக தற்போதைக்கு மதிப்பிடப்பட்டுள்ளது. ஏழாவது மாடியில் திறந்து வைக்கப்பட்டிருந்த ஜன்னல் ஒன்றின் ஊடாக தீ பரவியது. அதன் பின்னர் அரை மணித்தியாலம் நான் கதவை தட்டினேன். எவரும் வரவில்லை. 3:20 அளவில் சதோச தலைமையகத்தில் தீ பரவியுள்ளதாக எமக்கு அறிவிக்கப்பட்டது. 7 மற்றும் 8ஆம் மாடிகளில் தீ பரவியுள்ளமை வெளியே இருந்து பார்த்தபோது எமக்கு விளங்கியது. உயிர் சேதம் ஏதும் ஏற்படவில்லை. ஒருவர் மாத்திரம் 8வது மாடியில் இருப்பதாக எமக்கு அறிவித்தனர். அதன் பின்னர் இந்த பக்கமாக தீயை கட்டுப்படுத்திய போது அவரை மற்ற பக்கமாக இருக்குமாறு கூறினோம். தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட பின்னர் பாதுகாப்பு பிரிவின் உத்தியோகத்தர்களுடன் அவரை கீழே கொண்டு வந்தோம். ඊට පස්සේ අපි උඩට ගිහිල්ලා එයාව හඳුනාගෙන ඊට පස්සේ එයා මේ ආරක්ෂක අංශේ නිලධාරී මහතුන් එක්ක එයාව පල්ලෙහාට ගෙන්නුවා. தீ பரவிய சந்தர்ப்பத்தில் நான் 8ஆம் மாடியில் இருந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் பரீட்சை ஒன்றிற்காக நான் படித்துக் கொண்டிருந்தேன். பின்னர் தீ பரவியுள்ளதாகவும் சென்று பார்க்குமாறும் எனக்கு தொலைபேசி மூலம் அறிவிக்கப்பட்டது. தீயை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர முயற்சித்த சந்தர்ப்பத்தில் கூட்டுறவு மற்றும் உள்நாட்டு வர்த்தக அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அங்கு வருகை தந்திருந்தார். நாம் இதனை முற்றாக புனரமைத்து வருகிறோம். அனைத்து மாடிகளிலும் நுகர்வோர் அதிகார சபையின் கூட்டுறவு நிலையம் போன்று பல நிறுவனங்கள் மற்றும் திணைக்களங்கள் உள்ளன. எமது அமைச்சும் இந்த கட்டிடத்திலேயே உள்ளது. இந்த தீ தொடர்பில் நாம் ஆராய வேண்டும். தீயின் பின்னர் கூட்டுறவு மொத்த விற்பனை நிலையத்தின் கட்டட தொகுதி எவ்வாறு காட்சியளித்தது? அரசு ரசாயன பகுப்பாய்வு பரிசோதகர், மின் பொறியியலாளர் மற்றும் போலீஸ் பரிசோதகர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் தெரிவிக்கின்றது. பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் தமிழரின் உரிமை. அதனை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது என மீள்குடியேற்ற பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவிக்கிறார். மட்டக்களப்பு மண்டூர் தம்பலவத்தை கிராமத்தில் இன்று காலை இடம்பெற்ற மின்சாரம் வழங்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே பிரதி அமைச்சர் இதனை கூறினார். எல்லாரும் பேசிட்டுறாங்க 13வது சட்டம் தரணும். எங்களுக்கு அடிக்கினாக 13வது திருத்த சட்டம் வேணும் என்று ஜனாதிபதி சொல்லிருக்கீங்க. அது எங்களோட உரிமை, தமிழ்நாடு உரிமை. அதை விட்டு கொடுக்கலாம். நாங்க அப்ப அதெல்லாம் அரசாங்கத்துக்குள்ள இருந்து கேட்கலாண்டெல்லாம் நீங்க முடிவெடுக்க கூடாது. நானும் அரசாங்கத்தில் ஒரு அமைச்சர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் ஒரு உபதலைவர், தலைவராக இருக்கிற ஜனாதிபதி இருந்தாலும் நாங்க 13வது திருத்தத்தை தாண்டி கேட்கிறோம். அரசாங்கத்திற்கு வாய் திறக்கலாண்டாரு சொல்லலாமோ? எதிர்கட்சியில இருந்தா தான் கேட்கலாம்னு சொல்லலாமோ? சொல்லலாரு. இதேவேளை வடமேல் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடும் தயாசிரி ஜெயசேகர் தொடர்பாகவும் பிரதி அமைச்சர் கருத்து தெரிவித்தார். அண்மையில கூட உங்களுக்கு தெரியும், ஐக்கிய தேசிய கட்சியில இருந்து தயாசிரி ஜெயசேகர் சொல்லி ஒரு பலமான உறுப்பினர் வந்து சேர்ந்து வயம்பாண்டு சொல்ற இடத்துல மாகாண சபை தேர்தல் நடக்க அதுல போட்டிடுறாரு. இதே போல எல்லா தரப்புல இருந்து இன்னும் இந்த அரசாங்கம் பலமாய் கொண்டா இருக்கு. அப்ப இந்த பலமான அரசாங்கத்தை நாம பயன்படுத்தணும் தான் அவங்கள்ட்ட பார்க்கணும். கல்வியை அரசியல் மயப்படுத்துவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு கொழும்பு பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் தாண்டகை கேட்டுக் கொண்டுள்ளார். பாடசாலை நடவடிக்கைகளில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு கர்தினால் அரசியல்வாதிகளிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். මේ අධ්‍යාපනය අපි සංස්ථාගත කරලා ආයතනගත කරලා ඊට පස්සේ අපි ඒක දේශපාලනීකරණය කරලා
දැන් අධ්‍යාපනයේ අපි கல்வியை கூட்டுத்தாபனமாக்கி பின்னர் நிறுவனமாக்கி தற்போது அரசியல் மயமாக்கி அதனை சவாலுக்குட்படுத்தி இருக்கின்றார்கள். அவ்வாறில்லை என்றால் பாடசாலைக்கு சென்று மாணவர்களுக்கு முன்பாக பாடசாலை ஆசிரியை ஒருவரை மண்டியிட வைத்திருக்க மாட்டார் அல்லவா? மாணவர்களுக்கு முன்பாக ஆசிரியர்கள் மண்டியிட வைக்கும் நடவடிக்கை இந்த உலகத்தில் நடந்துள்ளது. கல்விக்குள் ஆத்மார்த்தமாக தலையிட அனுமதி வழங்கியமையே இந்த சீர்கேடு சமூகத்தில் நிலை கொண்டுள்ளது. அரசியல் முறையிலிருந்து கல்வி விடுபட வேண்டும். அரசியல்வாதிகள் பாடசாலைகளுக்குள் பிரவேசித்து ஆளுகின்றமையால் ஒழுக்கம் என்பது பாடசாலைகளில் இருந்து இல்லாது போயுள்ளது. பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரினால் நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டமை அல்லது பிரதேச சபை உறுப்பினர் ஒருவர் ஏதேனும் முறையற்ற நடவடிக்கை ஒன்றில் ஈடுபடுகின்றமை குறித்தே எமக்கு அறிய கிடைக்கின்றது. நாட்டிற்கு பிரதேச சபை உறுப்பினர்களே எடுத்துக்காட்டாக இருக்கின்றனர். இதனை நாம் முன்னேற்றம் என்று கூறுகின்றோம். ஆசியாவின் ஆச்சரியம் தொடர்பில் நாம் கதைக்கின்றோம். கட்டிடங்களை நிர்மாணிப்பதல்ல ஆசியாவின் ஆச்சரியம். சமய அடையாளத்திற்கு அமைவாகவும் எமது தர்மத்திற்கு அமைவாகவும் கலாசாரத்திற்கு அமைவாகவும் உலகத்திற்கு பாடம் ஒன்றை கற்பிக்க முடியும் என்றால் அதுவே ஆசியாவின் ஆச்சரியமாகும். அரசியல்வாதிகள் தயவு செய்து பாடசாலைக்குள் பிரவேசிக்க வேண்டாம். அவ்வாறு வர வேண்டும் என்றால் அம்மா அப்பா அல்லது நலன் விரும்பியாக மாத்திரம் பாடசாலைக்குள் வாருங்கள். පාසලට ඇතුල් වෙන්න ඉන්න එපා. එනකොට එනවා නම් එන්න අම්මා කෙනෙක් තාත්තා කෙනෙක් හැටියට, එහෙම නැත්නම් සුබ පතන්නෙක් හැටියට. களுத்துறையில் புதிய கட்டிடம் ஒன்று பேராயர் மெல்கம் கர்தினால் ரஞ்சித் ஆண்டிகையின் தலைமையில் இன்று திறந்து வைக்கப்பட்டது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பீடத்தின் 3ஆம் 4ஆம் வருட மாணவர்களுக்கு பல்கலைக்கழக வளாகத்தினுள் பிரவேசிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ராமநாதன் நுண்கலை கழகம் தவிர்த்த ஏனைய கலைப்பீட மாணவர்களுக்கே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2 மாணவர் குழுக்களுக்கிடையே இன்று நண்பகல் இடம்பெற்ற கைகலப்பின் பின்னரே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக பதிவாளரின் கையொப்பத்துடன் விடுக்கப்பட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விடுதியில் தங்கியுள்ள மாணவர்கள் நாளை நண்பகலுக்கு முன்னர் பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து வெளியேற வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மறு அறிவித்தல் வரை இந்த தடை அமலில் இருக்கும் என அந்த அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்த விதிகளை மீறி பல்கலைக்கழக வளாகத்தினுள் அல்லது விடுதிக்குள் பிரவேசிக்கும் மாணவர்களுக்கு எதிராக மாணவர் ஒழுக்காற்று விதிகளின் அடிப்படையில் அவர்களின் பல்கலைக்கழக பதிவு ரத்து செய்யப்படும் எனவும் பதிவாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஹட்டன் டிகோயா தரவளை மேற்பிரிவில் நீண்ட காலமாக மின்சார வசதியின்றி இருந்த மக்களுக்கு இன்று மின்சாரம் வழங்கப்பட்டது. பிரஜைகள் முன்னணியின் செயலாளர் நாயகமும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஜே ஸ்ரீரங்காவின் தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. தரவளை மேற்பிரிவில் நீண்ட காலமாக மின்சார வசதியின்றி இருந்த 32 குடும்பங்களுக்கு மின் இணைப்பு வழங்கும் நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் ஜே ஸ்ரீரங்கா தலைமையில் இன்று நடைபெற்றது. பாராளுமன்ற உறுப்பினரின் நிதி ஒதுக்கீட்டின் கீழ் இந்த மின் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஹட்டன் டவுன்ல இருந்து இந்த தோட்டம் எவ்வளவு தூரம் இருக்குது? 1 மைல் கூட இல்ல. ஆனா 60 வருஷம் 70 வருஷம் அரசியல் செய்யறேன்னு சொல்றவங்களுக்கு இந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு இதுவரை காலமா மின்சாரம் வழங்க முடியல. ஆனா என்ன சொல்லுவாங்க மேடையில, இந்த முறை தேர்தல் வருது, தேர்தல் ஏறி சொல்லுவாங்க மலையத்துல 95% மக்களுக்கு மின்சாரத்தை வழங்கியது நாங்க தான் அப்படின்னு மாறு தட்டிக்குவாங்க. நான் முன்னிக்கூறிய போல திருப்பி சொல்றேன், 1 மைல் கூட இல்ல ஹட்டன் டவுன்ல இருந்து இது. ஆக நீங்க என்ன பண்ணணும்னா இன்னைக்கு தெளிவா இல்லாட்டியும் வர்ற தேர்தல்ல கொஞ்சம் தெளிவா இருங்க. உங்களுக்கு தெரியும் இந்த மின்சாரத்தை கொடுத்தது யார் என்று. இது அரசியல் ரீதியாக கொடுக்கப்பட்ட இது இல்ல. வந்து உங்க தோட்ட கமிட்டி தலைவர்கள் வேண்டுகோள் விடுத்தார்கள். அந்த வேண்டுகோளுக்கு நாங்க நமது பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுக்கு இந்த மின்சாரத்தை வழங்கியுள்ளார். அதே போல தேவைகளுக்கு ஏற்றவாறு வேலை செய்பவர் தான் திரு ஸ்ரீரங்கா அவர்கள். நான் இங்கு வருகின்ற பொழுது ஒரு விடயத்தை சொன்னேன். இந்த சிறார்கள் லயத்தில் இருக்கக்கூடாது. அந்த வயது போனவர்களை லயத்தில் இருந்து என்னால் காப்பாற்ற முடியாது. 5 வருடத்தில் என்னால் ஒன்றும் சாதிக்க முடியாது. ஆனால் இந்த சிறார்களும் லயத்தில் இருக்கக்கூடாது என்று கூறினேன். அதைத்தான் நான் மாற்றி இருக்கிறேன். மராயர் லிந்துரல லயத்தில் இருந்து கொழும்பு பல்கலைக்கழகத்தில் கல்வி கட்டவர் எழும்பும் அவருக்கு நான் கொடுத்திருக்கிறேன். ஏன் அவருக்கு நான் நொமினேஷனை கொடுத்திருக்கிறேன்? லயத்தில இருந்து வந்தவளுக்கு தான் லயத்தின் வழி தெரியும். தலையிடியும் வைத்து குத்தும் தனக்கு வரணும். ஆனா இங்க என்ன இந்த மாநசபைக்கு வெல்லோடும் என்று மனைவியின் அப்பாவையும் அண்ணன் மனைவியையும் போட்டு
தேர்தல் கேட்கிறாங்க. என்ன பொறுத்த மட்டும் நான் என் சொந்தக்காரரை போடையில என் சொந்தங்கள் யாரண்டா இங்க இருக்கிற மக்கள், இவர்கள் தான் என் சொந்தங்கள். என்னால எனக்கு என்னோட இருக்கிற ஆட்களுக்கு எனக்கு ஓட்டு கொடுக்கலாம இருக்குது. நாமினேஷன் கொடு 6 பேர் தந்து இவங்களுக்கு கொடுத்துருவா 3ல 2 உறவு. எனக்கு 6 தந்தாலே எனக்கு ஒரு எனக்கு ஒரு 15 தந்தாலும் எனக்கு 50 தந்தாலும் எனக்கு உறவு போட வேண்டிய அவசியம் இல்லை. இவரை கொடுத்திருக்கிறேன் கல்விக்கு முதன்மையினர். ஆனா எனக்கு தேவை பல்கலைக்கழக மாணவனோட வேலை செய்யணும். எதிர்வரும் வடக்கு மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களுக்கான தேர்தல்களில் போட்டியிட உள்ள சுயேட்சை குழுக்களுக்கான கட்டுப்பணம் செலுத்துவதற்குரிய காலம் இன்று பகல் 12 மணியுடன் நிறைவடைந்துள்ளது. நாளை பகல் 12 மணியுடன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான காலம் நிறைவடைவதாக பிரதி தேர்தல்கள் ஆணையாளர் MM முகமது தெரிவித்தார். வடக்கு மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபைகளுக்கு 48 அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் 10 மாவட்டங்களில் இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளன. மேலும் 10 சுயேட்சை குழுக்கள் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளதாக தேர்தல்கள் செயலகம் தெரிவித்துள்ளது. வடக்கு மத்திய மற்றும் வடமேல் மாகாண சபை தேர்தலுக்காக அங்கீகரிக்கப்பட்ட பல அரசியல் கட்சிகள் வேட்புமனுக்களை இன்று தாக்கல் செய்துள்ளன. வடமாகாணத்தில் யாழ்ப்பாணம், வவுனியா, மன்னார், முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு இன்று வேட்புமனுக்களை தாக்கல் செய்துள்ளது. கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தலைமையில் இன்று யாழ்ப்பாணம் மாவட்டத்திற்கான வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. මේ මැතිවරණයේදී යාපනයේ දිස්ත්‍රික්කයේ ඉතාම හොඳ සංවිධාන ශක්තියකින් කටයුතු කරනවා විතරක් නෙවෙයි අපි යාපනයේ දිස්ත්‍රික්කයේ ජයග්‍රහණය. இந்த தேர்தலில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் சிறந்த முறையில் செயற்படுகின்றோம். இந்த மாவட்டத்தில் வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் முதலமைச்சர் ஒருவரை வடமாகாணத்திற்கு வழங்குவோம். அரசாங்கத்தின் அபிவிருத்தி திட்டங்களோடு வடமாகாணத்தை மேலும் அபிவிருத்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம். ඉදිරියට සංවර්ධනය කළ ජනතාවට සියලුම ප්‍රතිලාභ ලබා දෙන්න අපි බලාපොරොත්තු වෙනවා. நமது மக்களுடன் நாம் இணைந்து நம்முடைய முன்னேற்றத்துக்கும் நம்முடைய மாவட்டத்தின் முன்னேற்றத்துக்கும் நம்முடைய மக்களின் சுய அபிவிருத்திக்கும் நாங்கள் போராடி வருகின்றோம். மக்களுக்கும் அது நன்றாக தெரியும். நம்முடைய மக்கள் இன்று தெளிவாக இருக்கின்றார்கள். அதாவது இந்த மாகாண சபை என்ற களம் அபிவிருத்திக்காக மட்டுமே என்றதும், அடுத்தது நம்முடைய மக்களை இனி யாரும் எதிர்ப்பு அரசியல் செய்து நம்மை திருப்பி இருட்டான காலங்களுக்கு கொண்டு செல்ல முடியாது என்பதும், நம்முடைய மக்கள் அரசாங்கத்தோடு இணைந்து ஒரு நல்லதொரு எதிர்காலம் அவர்களுக்கு அமையும் என்பதில் மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். பாராளுமன்ற உறுப்பினர் DM சுவாமிநாதன் தலைமையில் ஐக்கிய தேசிய கட்சி இன்று யாழ்ப்பாணத்தில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது. ஒரு நீதியான தேர்தலுக்கு முகம் கொடுக்க நாம் தயாராக இருக்கின்றோம். இந்த தேர்தலிலே எமது முக்கியமான குறிக்கோள் இந்த வடமாகாண சபை தேர்தல் நமக்கு முதல் படியான ஒரு ஆணை 13 திருத்த சட்டத்தை நோக்கி என்றாலும் சரி, தமிழர்களுக்கான ஒரு சுயாட்சியை நோக்கி என்றாலும் சரி, தீர்வை நோக்கி செல்வதாக இருந்தாலும் அனைத்து வடமாகாண சபை வாக்காளரும் ஒரு நீதியான, நேர்மையான, புனிதமான ஒரு மாகாண சபை உறுப்பினரை கட்சி பேதமின்றி தெரிவு செய்ய முன்வர வேண்டும். மக்கள் விடுதலை முன்னணியும் வடமாகாண சபை தேர்தலுக்காக யாழ்ப்பாண மாவட்டத்தில் அந்த கட்சியின் அரசியல் குழு உறுப்பினர் சுனில் ஹந்துன்னத்தின் தலைமையில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளது. අපේ මැතිවරණ තේමාව වෙන්නේ ජාතික සමගිය වෙනුවෙන්. தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்கள் ஒன்றுபட வேண்டும் என்பது இந்த தேர்தலில் நமது நோக்கம். தற்போது அரசாங்கம் செயற்படுத்துகின்ற ஜனநாயக விரோத செயற்பாடுகளை விட்டு நாம் முன்னோக்கி வந்துள்ளோம். நாம் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டு அவற்றை வெற்றி கொண்டு ஜனநாயக முறையில் இந்த அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு எதிர்பார்த்துள்ளோம். ඒ සියලු අභියෝග ජයග්‍රහණය කරලා මේ මැතිවරණ ව්‍යාපාරය ඉතාම ප්‍රජාතන්ත්‍රවාදී විදියට සාමකාමීව පවත්වන්න අපි බලාපොරොත්තු වෙනවා.